வெல்கம் டு culinary fun. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான முந்திரி கொத்து. இந்த ரெசிபி நம்ம பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் பச்சை பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனை ஹீட் பண்ணி அது கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரை நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்துடலாம். இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே ஒரு 3 ஏலக்காவும் சேர்த்து போட்டு நம்ம இதை கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைன் பவுடராக வேண்டாம். அதுக்கப்புறமா 2 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் திருவின தேங்காவை அதையும் ஸ்லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுவும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஸ்லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூடவே இந்த தேங்காய் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். அந்த 1 கப் சர்க்கரையை 1/2 கப் தண்ணி விட்டு நம்ம ஒரு பாகு ரெடி பண்ண போகிறோம். இந்த பாகு ரொம்ப ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்லாம் இல்லை, கொதிச்சா போதும். கொதிச்சோன்னே அந்த சூட்டோடே எடுத்து ஒரு அரிப்பு வச்சு இதை ஃபில்டர் பண்ணி அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. எப்போவுமே சர்க்கரை பாகை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் சின்னதாக தூசு இருக்கும். இப்போது இந்த சர்க்கரை பாகு சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நம்மளால் சின்ன லட்டு சைஸில் இதை நம்ம பால்ஸ் பிடிக்க போகிறோம். அது சூடாக இருக்கும்போது பிடிச்சா தான் நமக்கு அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லைன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் நான் இதை ஃபஸ்ட்டு ஹீட்டாக இருக்கும்போது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் ரொம்ப சின்ன சைஸ் உருண்டை தான் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸ் உருண்டையில் 2 கப் பாசிப்பருப்பில் 40 உருண்டை பண்ணலாம். இப்போ இந்த உருண்டையை ஒரு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி அதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மிக்ஸில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த அரிசி மாவு மிக்ஸில் நம்ம டிப் பண்ணி எடுத்து இந்த எண்ணெய் சூடானதும் அதில் சேர்த்துடலாம். இந்த முந்திரி கொத்து நீங்கள் தனித்தனியாக சுடணும்னு இல்லை. இப்போ இது கூடவே நான் அடுத்ததையும் சேர்த்து பக்கத்துலேயே போட்டுக்க போகிறேன். அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிட்டு இது கொத்து கொத்தாக இருக்கும். அதனால தான் இதை மெயின்லி முந்திரி கொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அடுத்தது போடும்போது போட்டதுக்கு மேலே போட்டேன். அதனால் அது கூட ஃபஸ்ட்டு இருந்தது கூடவே அது சேர்ந்துடும். இந்த மாதிரி 3 இல்லை 5 கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். இல்லை தனித்தனியாக ஓகேனாலும் நீங்கள் தனித்தனியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்லாம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு சைட் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு அடுத்த சைட் திருப்பி போட்டு 1 நிமிஷம் போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த ரெசிபி தீபாவளி அப்போ எங்கள் வீட்டில் எப்போவுமே பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் நிறைய செஞ்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அந்த வெளி கோட்டிங் இருக்கு இல்லையா, நம்ம அரிசி மாவில் பண்ணணும் இல்லையா, அது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா நம்ம 3 போட்டு ஒரு கொத்தாக எடுத்தாச்சு. நான் 5 போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொத்து கொத்தாகவும் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஸ்வீட்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தீபாவளியை சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.